என்று மேன்மை அடையனும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் என்று மேன்மை அடையனும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். பெருங்காற்று மடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மலையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரனும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகனும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் என்று மேன்மை அடையனும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் என்று மேன்மை அடையனும் பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. திருச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் திருச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரனும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகனும் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரனும் இன்று மேன்மை அடையனும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திபாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரனும் அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே
என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை உயர்த்தி சொல்லுவோம். கர்த்தரை நாமம் உயர்ந்த நாமம். கர்த்தரின் நாமம் பலத்த துருவம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் தங்கியிருப்பான். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உயிருள்ளதா இருக்கிறபடியார், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பொய்யுரையாதா இருக்கிறபடியார் எல்லாரும் விசுவாசமாய் சொல்லுங்க. உங்களுக்கு முன்பாய் இருக்கிற சிறைச்சாலையின் சங்கிலிகள் எதுவுமே எங்களை ஒன்றும் சேதைப்படுத்த முடியாது. எத்தனை தடைகள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உபத்திரங்கள், எத்தனை பலவீனங்கள், வியாதிகள், மரணத்தின் ஆவி எங்களை சுற்றி சுற்றி வந்தாலும் கர்த்தருடைய மகிமையுள்ள கரம் எங்களை ஒரு நாளும் ஒருபோது கைவிடாத கரம், இந்த நிமிஷம் வரை நடத்தின கரம் அல்லவா, இனியும் நடத்த போகிற கரம். விசுவாசமாய் சொல்லுங்க. அல்லேலூயா 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 அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவோம். அல்லேலூயா அல்லேலூயா யாவே அல்லேலூயா. பெரும் காற்று அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மழையும் கரைந்து போகும். பெரும் காற்றும் அடங்கி போகும், எக்கடலும் வழி திறக்கும். உங்க நாமம் உயர்த்தும் போது கண்மழையும் கரைந்து போகும். இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாவே ஹல்லேலூயா யாவே ஹல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் திரும்பமாய் சொல்லுவோம். சிங்கத்தின் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகி. சிங்கத்தின் கெபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாது. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா
என்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் என்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 யாவே ஹல்லே ஹல்லேலூயா யாவே ஹல்லே ஹல்லேலூயா. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திமாரம் நிலைப்பதில்லை. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமில்லை. உங்க நாமம் உயர்த்தும் போது அஸ்திமாரம் நிலைப்பதில்லை. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும் இன்று மேன்மை அடையணும் பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அவர் உன்னதர், அவர் பெரியவர், அவர் அதிசயமானவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரை உயர்த்தி சொல்லுங்க. துதிக்கு பாத்திரர், கனத்துக்கு பாத்திரர், மகிமைக்கு பாத்திரர், சர்வ வல்லமையுள்ளவர். ஓ ஹல்லேலூயா 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 யாவே ஹாலே ஹல்லேலூயா யாவே ஹாலே ஹல்லேலூயா யாவே ஹாலே. எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவர், உன் தேவைகளை சந்திக்கிறவர், அவரல்லவா சமாதான பிரபு, அவரல்லவா நிறைவானவர், நம்மை வழி நடத்த ராஜாதி ராஜா. யாவே ஹாலே ஹல்லேலூயா யாவே ஹாலே ஹல்லேலூயா. எஸ் லார்ட், நீர் பெரியவர் ஆண்டவர், நீர் உன்னதங்களில் உயர்ந்தவர் ராஜா, நீர் உன்னதங்களில் சிறந்தவர் ஆண்டவரே, நீர் மேன்மையுள்ளவர் ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். எஸ் லார்ட், நீ நல்ல தேவன் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். சேனைகளின் கர்த்தர், அவருடைய நாமம் மிகவும் பெரிய நாமம், உன்னதத்தில் உயர்ந்த நாமம், உன்னதத்தில் சிறந்த நாமமாக இருக்கிறபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமை உள்ளவர், நீ சர்வத்தையும் ஆளுகிறவர் ஆண்டவரே. ஓமை மகிமை 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 பார்த்துகிறோம் ஆண்டவரே. ஓமைக்கு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் நமக்கு மகிமை ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம்,
உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளில் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கு புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கு புரியாது. உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். போகும்போது யாக்கோபாக ஓடினே, திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினே. போகும்போது யாக்கோபாக ஓடினே, திரும்பும் போது இஸ்ரவேலாக திரும்பினே. பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததாலே சற்றும் சறுக்கல. பாதைகள் முழுவதும் சூழ்ச்சிகள் இருந்தும் கிருபை விலகல. அவர் உண்மை என்னை சூழ்ந்ததாலே சற்றும் சறுக்கல. உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000. அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000. அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்மதம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்மதம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை அவர் ஆதாரம். சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். சேனைகளில் கர்த்தர் அவரது நாமம். உண்மையுள்ளவர் என்பது அவர் அடையாளம். அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. அவர் சொல்லும் போது எப்படி நடக்கும் யாருக்கும் தெரியாது. அவர் செய்த பின்பு எப்படி நடந்தது எவருக்கும் புரியாது. உண்மை அது அவர் நாமம். உண்மை அவர் அடையாளம். உண்மை
அவர் அடையாளம் உண்மை, அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000, அவர் உண்மை செய்த நன்மைகளோ பல 1000. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்மதம் கிடையாது. அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்மதம் கிடையாது. அவர் உண்மை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். எல்லாரும் கரங்களை உயர்த்தி உண்மை அது அவர் நாமம், உண்மை அவர் அடையாளம், உண்மை அவர் ஆதாரம் சேனைகளின் கர்த்தர். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் ராஜாதி ராஜா, அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஓ உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே, ஓ உமக்கு கனத்தை செலுத்துகிறோம் ராஜா. நீ நல்லவர், நீ நல்லவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துக. அவர் சேனைகளின் கர்த்தர், அவர் சர்வ வல்லமையுள்ளவர். ஓ எல் ஷடாய், அவர் போதுமானவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். ஓ தேங்க்யூ லார்ட், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. இதுவரை உதவின எபினேசர், இனிமேலும் நடத்தும் யெகோவாயீர். அவர் செங்கடலை பிளக்கிறது அவருக்கு லேசான காரியமாக இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பாய் காணப்படுகிற எல்லா போராட்டங்களையும் சத்துருவின் சேனைகளையும் அழிக்க என் தேவனால் கூடாதது என்ன இருக்கிறது? என் தேவனால் முடியாதது என்ன இருக்கிறது? ஓ அவரை விட்டு ஓடின நாட்கள் 1000 1000 1000. அவரை விட்டு பின்வாங்கி போன நாட்கள் உண்டு. கர்த்தரோடு நடக்கும் பொழுது, கர்த்தரோடு இசைந்து நடக்கும்போது கர்த்தர் ஒருபோதும், அவர் ஒருவரே மாறாதவர். ஹல்லேலூயா. அவர் நல்ல தேவன், அவர் நமக்கு போற்றெழுதுக்குரிய தேவன். ஓமக்கு மகிமை. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயீரே. இதுவரை உதவின எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயீரே. நன்றியுடன் பாடிடுவே, வாழ்நாளெல்லாம் போற்றிடுவே. நன்றியுடன் பாடிடுவேன், வாழ்நாளெல்லாம் போற்றிடுவேன். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீ. எல்லாரும் சொல்லும் தலைமுறை தலைமுறையாய், தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. செங்கடல் இரண்டாய் பிளந்தவரே, கோட்டைகள் எல்லாம் உடைத்தவரே. செங்கடல் இரண்டாய்
தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தி மதுரமாய் நீரூற்றை தந்து விட்டீர். மாறாவின் தண்ணீரை கடக்க செய்தி மதுரமாய் நீரூற்றை தந்து விட்டீர். தாகமெல்லாம் தீர்த்தீரையா. ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தாகமெல்லாம் தீர்த்தீரையா. ஜீவ தண்ணீர் தந்தீரையா. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீர். ஓ தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. வாக்களித்த தேசம் சேர்த்து வீடு வழுவாமல் என்றும் காத்திடுவீர். வாக்களித்த தேசம் சேர்த்திடுவீர். வழுவாமல் என்றும் காத்திடுவீர். பற்றிக் கொள்வோம் உம்மை என்றும் இயேசுவையே பின்பற்றுவோம். பற்றிக் கொள்வோம் எல்லாரும் சொல்லுவோம் இயேசுவையே இயேசுவையே பின்பற்றுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமான் நன்றியுடன் பாடிடுவேன். வாழ்நாளெல்லாம் போற்றிடுவேன். நன்றியுடன் பாடிடுவேன். எங்கள் வாழ்நாளெல்லாம் எல்லாரும் சொல் நன்றியுடன் நன்றியுடன் நாங்கள் பாடிடுவோம். வாழ்நாளெல்லாம் போற்றிடுவேன். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீ. எல்லாரும் சொல் தலைமுறை தலைமுறையாய் தலைமுறை தலைமுறையாய் எங்கள் அடைக்கலமானீரை. ஓ எங்கள் முற்பிதாக்கள் ஆராதித்த தெய்வம் நீர். அல்லேலூயா. ராதி ஓ ஆபிரகாம் ஈசாக் யாக்கோபு தேவன் எங்கள் தேவன் உண்மையுள்ளவர். அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையா தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கலமானீரையா. முற்பி
வாக்களித்த தேசம் சேர்த்திடுவீர், வழுவாமல் என்றும் காத்திடுவீர். வாக்களித்த தேசம் சேர்த்திடுவீர், வழுவாமல் என்றும் காத்திடுவீர். பற்றிக்கொள்வோம் பற்றிக்கொள்வோம் உம்மை என்றும் இயேசுவையே நாங்கள் பின்பற்றுவோம். பற்றிக்கொள்வோம் உம்மை என்றும் இயேசுவையே எல்லாரும் சொல்ல பற்றிக்கொள்வோம் பற்றிக்கொள்வோம் உம்மை என்றும் இயேசுவையே பின்பற்றுவோம். தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கல மாணீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. தலைமுறை தலைமுறையா எங்கள் அடைக்கல மாணீரையா, முற்பிதாக்கள் ஆராதித்த எங்கள் பரிசுத்த தெய்வம் நீரே. இதுவரை உதவின எங்கள் எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. விசுவாசமாய் சொல்லுங்க. இதுவரை உதவின இதுவரை உதவின எங்கள் எபினேசரே, இனிமேலும் நடத்தும் யெகோவாயிரே. நன்றியுடன் பாடிடுவே வாழ்நாளெல்லாம் போற்றிடுவே. நன்றியுடன் பாடிடுவே வாழ்நாளெல்லாம் போற்றிடுவே. நன்றியுடன் நன்றியுடன் பாடிடுவேன் என் வாழ்நாளெல்லாம் உம்மை போற்றிடுவேன். உமக்கே கனம் ஆண்டவரே, ஒருவருக்கே மகிமை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். மீண்டுமாய் எஸ்கேமுடைய திருச்சபையுடைய ஆராதனைக்கு உங்களை இயேசு நாமத்திலே அழைக்கிறோம். ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம். அந்த எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ எல்லா விதமான கருவிகளை பொருட்களை மறைத்துக்கொள்ளும். நான் பேசும்போது என்னை மறைத்து நீங்கள் பேசும். இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, உங்கள் வாழ்க்கை யார் கட்டுப்பாட்டில். உங்கள் வாழ்க்கை யார் கட்டுப்பாடு, கண்ட்ரோல். நம்முடைய வாழ்க்கையை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம். நமது வாழ்க்கை பயணத்திலே நாம் சில காரியங்களை மிக முக்கியமாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் தேவ ஆவியானவர், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் கூட இருப்பாரானால் வெற்றிக்கான காரியங்களை நாம் போகலாம். எப்படி மேத்ஸ் கணக்கு பாடத்தில் 6 நாட்களில் சரியாய் படிக்க வேண்டுமானால் நல்ல கணக்கில் இருக்க ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதெல்லாம் நாம் சரியாய் கற்றுக்கொள்வோமானால் ஆரம்பத்திலேருந்து நமக்கு கணக்கு ஈஸியாக வரும். அதேபோல் கெமிஸ்ட்ரி நாம் படிக்க வேண்டுமானால் அதுக்குரிய ஃபார்முலாலாம் நாம் படிப்போமானால் அப்போது அதுக்கான விளக்கங்கள் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ரட்சிக்கப்பட்ட நமக்கு வசனம் அதன் அடிப்படையில் அஸ்திவாரத்தை வாழ்க்கை கட்டப்படுமானால் அந்த நபர், அந்த மகன் மகள் ஆசீர்வாதமாக இருப்பாங்க. ஓகே, இப்போது பவுல் சொல்ல காரியங்களை நாம் பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 2:12 மற்றும் 13. பவுல் சொல்கிறார், 1 கொரிந்தியர் 2:12-13. நாங்களோ உலகத்தின் ஆவி பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவளை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற பரிசுத்த ஆவி நாங்கள் பெற்றுக்கிறோம். பவுல் சொல்கிறார், அங்கே இருக்கிற அந்த கொருந்து பட்டத்துள்ள விசுவாசி சொல்லுகிறார், ஓகே, முதல்ல நாங்கள் உலகத்தோடு இருந்தோம், உலக ஆவி எங்களுக்குள்ள இருந்தது. எப்போது நாங்கள் ஞானம் செலுத்தமோ, ஆண்டவராக இருக்கிற இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டோமோ, தேவன் எங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னித்தாரோ. இப்போது பவுல் சொல்கிறார், இப்போது நாங்கள் எப்படி இருக்கிறோம், இப்போது தேவனால்
எங்களுக்கு அருளப்பட்டவளை அறியும்படியாக தேவ ஆவியில் புறப்படுற ஆவை நாங்கள் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் என்னெல்லாம் சொல்கிறாரோ சொல்ல போகிறாரோ தேவன் சொல்வதை நாங்கள் புரிந்து கொள்ளவும் அவருடைய ஆழமான கருத்துக்களை விலைக்கு சொல்லவும் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தேவ ஆவியானவர்கள் உதவி செய்கிறார் என்று அப்போது பவுல் எழுதுகிறார். ஆண்டவர் சொல்கிற காரியங்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் முதல் செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவ ஆவி நமக்குள்ளே இருக்க வேண்டும். இஃப் காட் இன் யூ, ஆண்டவர் நமக்குள் இருப்பாரானால் அப்போது தேவன் நமக்கு வெளிப்பாடுகளை ரெவலேஷனை தேவன் நமக்கு தருவார். இப்படி சொல்கிறார். அந்த சொல்லும்போது பவுல் சொல்கிற காரியம் என்ன? பவுல் குறிப்பிடுறார், இந்த சபைகளில் 3 விதமான மக்களை ஜனங்களை நாம் பார்க்கலாம். 3 kinds of people, 3 விதமான ஜனங்கள் என்று ஒரு 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 குறிப்பாக எழுதுகிறார், சொல்கிறார். முதல்ல பார்க்குறோம் த நேச்சுரல் மேன், இயற்கை மனிதன். ரெண்டாவது ஸ்பிரிட்ஃபுல் பர்சன், ஆவி நிறைந்த மனிதன். மூன்றாவது த கார்னல் பிலீவர், சரீர விசுவாசி. முதல்ல இயற்கை மனிதன் நேச்சுரல் மேன், ரெண்டாவது ஆவி நிறைந்த மனிதன் ஸ்பிரிட்ஃபுல் பர்சன், மூன்றாவது சரீர விசுவாசி கார்னல் பிலீவர். இந்த 3 நபர், இந்த மூன்றில் ஏதாவது நமக்குள்ள இருக்கிறது, அதுதான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது அங்கே பவுல் சொல்ல வண்ண விதமாக இப்போது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் காட் த ஃபாதர், காட் த சன், காட் த ஹோலி ஸ்பிரிட். பேச சொல்கிறது பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்தாவி தேவன். பிதா, குமாரன், பரிசுத்தாவி மூவரும் தனித்தனி தான். ஆனால் மூவரும் என்ன பார்க்குறோம்? அவர்கள் ஒற்றுமை, ட்ரை யூனிட்டி. ட்ரினிட்டி அல்ல, ட்ரை யூனிட்டி. அவர்கள் மூவரும் ஒற்றுமை நாம் பார்க்குறோம். யோவான் அதை குறித்து எழுதுகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 16, 14, 16. அங்கு யோவான் என்ன சொல்ல வருகிறார் என்பதை நாம் பார்க்கலாம். யோவான் 14, 16. அங்கு நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கு உங்களோடு கூட இருக்கும்படியாக சத்திய ஆவியாக வேறொரு தேற்றரவாளவனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். ஏன் சொல்கிறார்? நான் பிதாவிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன், பிதாவிடத்தில் நான் வேண்டிக் கொள்ளும்போது செய்வார், அப்போ உங்களுக்கு another helper, வேறொரு தேற்றவான் அனுப்புவார். அவர் நான் அல்ல, என்னை போல அவர் இருக்கிறார். ஆனால் எனக்கு என்னெல்லாம் வெளிப்பாடு இருக்கிறதோ, என்னெல்லாம் எனக்கு பிதா சொல்கிறார் அதே காரியங்களே செய்வாராம் இந்த தேவ ஆவியானவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் என்று அங்கு யோவான் சொல்வதை வாசிக்கிறோம். அப்போது 17 வாசிக்கிறோம், உலகம் அந்த சத்திய ஆவியை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. உலக ஜனங்கள் ஏன் அதை பார்க்கல, ஏன் பெற்றுக்கொள்ளலை? இன்னும் உலக ஜனங்களுக்குள்ளே தேவாவியான இல்லை. தேவாவியான உலக ஜனங்களுக்குள்ளே இருப்பாரானால் செய்வாங்க, அந்த ஜனங்கள் தேவன் சொல்கிற காரியங்களை அவர்கள் கேட்பார்கள், விளங்கும். அதனால் பவுல் சொல்கிற காரியம் என்ன? நாங்கள் பிதாவை, நான் என்ன சொல்கிறேன், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கபடினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். எப்போது நாம் ஞானஸ்நானம் எடுத்தோமோ அப்போது தேவாவி நமக்குள்ளே வந்திருக்கிறார். தேவாவி நமக்குள்ளே வரும்போது செய்வாராம், அவர் நமக்குள்ளே என்ன செய்வார்? அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நாம் அவரை அறிந்து கொள்கிறோம். we know him. எப்படி நடக்கணும், எங்கே போகணும், எங்கே வரணும், எங்கே போகக்கூடாது, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எல்லாவற்றையும் நாம் அறிந்து கொள்ளும்படியாக என்ன செய்வாராம்? அவர் நமக்கு உதவி செய்வார். யோவான் 16, 13 வாசிக்கிறோம். 16, 13 என்ன சொல்கிறாங்க? யோவான், சத்திய ஆவியாக அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். இந்த தேவாவி நமக்குள்ள வர செய்வார். தேவாவி நமக்குள்ள வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். பை வேர்ட், சும்மா ஏதோ போக்கு சொல்வதல்ல, வார்த்தை சொல்வதில்லை. வசனம் என்னென்ன சொல்கிறதோ வசனத்தின்படியாக தான் செய்வார். அவர் நம்மை நடத்துவார். அவர் நம்முடனே அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தான் கேள்விப்பட்டவள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அந்த பரிசுத்த என்ன பார்த்தோம்? காட் த ஃபாதர், காட் த சன், காட் த ஹோலி ஸ்பிரிட். பிதாவாகிய தேவன், பிறகு குமாரனாகிய தேவன், பிறகு பரிசுத்த ஆவியான தேவன். இந்த மூவரும் தனிதான். ஆனால் இங்கு யோவான் சொல்றார், என்ன செய்வார்? அவர் சுயமாய் பேசாமல், எதுவும் சொந்தமாய் பேசாமல் பிதா என்ன சொல்றாரோ, குமாரன் சொல்கிறாரோ அந்த இருவர் சொல்வதை நமக்கு அவர் வெளிப்படுத்துவார் என்று அங்கு யோவான் நமக்கு எழுதுவதை நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவாவி நமக்குள் இருக்கும்போது, ரட்சிக்கப்பட்ட மகனாய் மகளாய் இருக்கிற நமக்குள்ளே அவர் நமக்கு இருக்கும்போது நாம் எப்படி இருக்க வேண்டுமா? நான் கவனமாக, ஜாக்கிரதையாக அவரோடு கூட நடக்கிற பயணிக்கிற மகனாய் மகளாய் நம்ம இருப்போமானால் அப்போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அங்கு வெற்றி காணலாம். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். யாருக்கு சொல்றார்? எபேசிய சபைக்கு சொல்றார்.
நீங்கள் பரிசுத்தாய் பெற்றுட்டீங்க, அவரோடு இருக்கிறீங்க, நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, நல்லா பாட்டு பாடுறீங்க, வசனத்தை கேட்குறீங்க, நோட்ஸ் எல்லாம் எடுக்கிறீங்க, இதெல்லாம் செய்யுங்க. நீங்கள் பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். டோன்ட் கிரீவ் ஹிம். கிரீவ் என்றால் என்ன? அவருக்கு வருத்தம் படும்படியாக நடக்காதீங்க, அவர் துயரப்படும்படியாக நடக்காதீங்க, அவர் வசனப்படும்படியாக நடத்தாதீங்க. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் மேலே நாம் அன்பாக இருக்கும். இஃப் யூ லவ் சம்ஒன், ஒரு நேசிக்கிற என்ன செய்வோம்? அவர் மேல் நாம் அதிகமாக அவர் மேலே அவரை அன்பு செலுத்தும் போது செய்வோம், அவங்களே நாம் தூக்கப்படுத்த மாட்டோம், கஷ்டப்படுத்த மாட்டோம். ஒரு கணவர் இருக்கிறார், மனைவி அதிகமாக நேசிக்க செய்வாங்க, அந்த மனைவி துக்கப்படும்படியாக அவர் கணவர் நடந்து கொள்ள மாட்டார். அதே போல் ஒரு மனைவி ஒரு கணவர் நேசிக்கும் போது என்ன செய்வாங்க? கணவர் துக்கப்படும்படியாக மனைவி நடந்துக்க மாட்டாங்க. ஒரு பிள்ளைகள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் பெற்றோரை நேசிப்பாரானால் என்ன செய்ய மாட்டாங்க? பிள்ளைகள் பெற்றோரை துக்கப்படுத்தும்படியாக நடத்த மாட்டாங்க. அதான் பவுல் சொல்றார், நீங்கள் பரிசுத்தாவி நீங்கள் நேசிப்பீரானால் என்ன செய்ய மாட்டீங்க? அவரை நீங்கள் துக்கப்படுத்த மாட்டீங்களா? அங்கே இருக்கிற திருச்சபைக்கு அங்கு அவர் எழுதுவதை நாம் அங்கே வாசிக்கிறோம். ஓகே, 3 அந்த மனுஷரை நாம் பார்க்குறோம். 1 இயற்கை மனிதன், 2வது ஆவி நிறைந்த மனிதன், 3 சரீர விசுவாசி. ஓகே, இயற்கை மனிதரை பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14. 1 கொரிந்தியர் 2:14 நாம் வாசிக்கிறோம். அங்கே பவுல் என்ன சொல்றார்? அத்தனைக்கும் என்ன செய்கிறார் இவர்? அங்கே இருக்கிற திருச்சபைக்கு தான் எழுதுகிறார். இது ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு இல்லை, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு எழுதுகிறார். அந்த இயற்கை மனிதன் யார்? த நேச்சுரல் மேன். 1 கொரிந்தியர் 2:14 என்ன சொல்றார்? ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவளை ஏற்றுக்கொள்ளான். ஜென்ம சுபாவம் உள்ள ஒரு மனுஷன், இயற்கை மனுஷன் என்ன செய்யணும்? அவன் ஆவிக்குரிய காரியங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாய் தோன்றும், அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறதுனாலே அவைகளை அறிய மாட்டான். ஜென்ம சுபாவம் அவனுக்கு பரிசுத்த ஆவி இல்லை. யாராவது ஜெபம் பண்ணும்போது, இங்கே ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் உங்களோடு பேசுவார். நான் உனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கிறது, வேலை கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், வெற்றி வாழ்க்கை வரும், கர்த்தர் உயர்த்துவார்னு உங்களோடு கூட தேவன் பேசும்போது, அப்போது அவனுக்குள்ளே அந்த ஜென்ம ஆவி இருக்க செய்வான். இதெல்லாம் நடக்கும்போது என்னுடைய இருக்கும், என் அப்பா கஷ்டப்பட்டார், அம்மா கஷ்டப்பட்டாங்க, குடும்பம் கஷ்டப்பட்டது, இந்த நானும் இப்படி தான் என்ன செய்வாங்க? அவன் மாமிசத்தில் பேசுவான் என்று அங்கு வேதம் நமக்கு போதிக்கிறது நாம் பார்க்குறோம். என்ன பார்க்குறோம்? இயேசு அவனுக்கு உள்ளே இல்லை. காட் நாட் இன்சைட். அவனுக்குள்ளே இல்லை, அவனுக்குள்ளே இயேசு இல்லாமல் இருக்கு. அதனால என்ன பார்க்குறோம்? அவன் தேவாவி இல்லாதவனாக இருக்கிறான். வித்தவுட் காட் ஸ்பிரிட். ஆவிக்குரிய குருடனாக இருக்கிறான், ஸ்பிரிச்சுவலி பிளைண்டாக இருக்கிறான். ஆவிக்குரிய மரித்தவனாக இருக்கிறான், ஸ்பிரிச்சுவலி டெட்டாக இருக்கிறான். நித்திய வாழ்வு அவனுக்கு இல்லை. நோ எட்டர்னல் லைஃப் அவனுக்கு இல்லை. இப்படியாக இந்த இயற்கை மனிதனாக இருக்கிறான் வாசிக்கிறான். வசனங்களுக்கு அநேக செய்றாங்க, ஆண்டவரை அறியாதபடி, தேவனை அறியாதபடி செய்றாங்க. பிசாசு எல்லா ஜனங்களுடைய உள்ளத்தின் கண்களை குருடாய் வைத்திருக்கான். அந்த குருடாய் இருக்கிற அந்த கண்கள் திறக்கப்படத்தக்கதாக நீரும் நானும் ஒரு கருவியாய் பாத்திரமாக இருந்து அந்த ஜனங்களுடைய உள்ளத்தின் கண்கள் திறந்து எப்படியாவது ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை ரட்சகராய் ஏற்றுக்கொள்ள உதவி செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 18, 26, 18 அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்ட குறித்து சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்துக்கு சாத்தோடைய அதிகாரத்தை தேவடத்துக்கு திரும்பும்படியாக நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்போது உன்னை அவளுக்கு நான் அனுப்புகிறேன். அப்போது பவுல் சொல்றார், அவர்கள் கண்ணெல்லாம் திறக்கப்படணும். அவர்கள் கண்கள் திறக்கப்படுமானால் அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை உணர்வாங்க. அவர்களை பற்றி விசுவாசத்தினாலே பரிசுத்தமாக விடுவாங்க. நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும் போது என்ன செய்யறோம்? நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை நாம் உணர்கிறோம். அதனாலே அவரை பற்றி விசுவாசம் நமக்கு இருக்கிறது என்று இந்த இயற்கை மனிதனை குறித்து பேசுகிறார். 2வது பார்க்கிறோம், ஆவி நிறைந்த மனுஷன், ஸ்பிரிட்ஃபுல் மேன். இவன் என்ன? இவன் நிலவரம் என்ன? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 15 ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். நமக்குள்ளே ஆவி இருக்கிறான், தேவாவி எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறோம். யாராவது சொல்கிறாங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை, உங்களுக்கு இந்த போராட்டம், உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் சரியில்லை, அது சரியில்லை, இந்த சாபம் அந்த சாபம் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ளாமல் ஆவிக்குரிய மனுஷன், ஸ்பிரிச்சுவல் மேன் என்ன செய்வானா? அதை நிதானித்து அறிந்துக்கிறான். என்ன நிதானித்து அறிந்துக்கிறான்? ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். மற்றவர் சொல்றத என்ன செய்ய மாட்டான்? அவன் அங்கீகரிக்க மாட்டான், ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆண்டவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரோ தேவன் சொன்ன வண்ணமாக நடக்கிற மகனாக மகளாக அவன் இருப்பான். வேதம் நமக்கு கூறுகிறது. அதனாலே வசனம் நமக்கு போதிக்கிற இந்த காரியம் என்ன? 16
கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தனை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தனை உண்டாயிருக்கிறது. நீங்கள் என்ன சொன்னாலும் இது சொன்னாலும் கூட, எங்களுக்கு குறித்து பலவீனமாக பேசினாலும் கூட, தோல்வியாக பேசினாலும் கூட, எனக்குள்ளே யார் இருக்கிறார்? எங்களுக்குள்ளே தேவாவி இருக்கிறார். எங்களுக்குள்ளே தேவ சிந்தனை இருக்கிறது. அதன்படியாக தான் நாங்கள் நடப்போம் என்று பரிசுத்த ஆவி பெற்றவன் சொல்வான்னு வேதம் கூறுகிறது. எப்படி நாம் மாறப்போகிறோம்? ஹவு டு வி டிரான்ஸ்ஃபார்ம்? எப்படி நாம் மாற முடியும்? நாம் மாறலாம். மாறுவதற்கான காரியம் என்ன? முதல்ல காட்ஸ் வேர்ட், காட் ஸ்பிரிட், ஒபீடியன்ஸ். தேவனுடைய வார்த்தை ப்ளஸ் தேவாவி ப்ளஸ் கீழ்ப்படிதல், இது மூன்று இருக்குமானால் வாழ்க்கை மாற்றம் வரும். முதலாவது தேவ வார்த்தை நமக்குள் இருக்க வேண்டும். தேவ வார்த்தை நமக்குள் இருந்தால்தான் அப்போது தேவ என்ன செய்வார்? நமக்குள்ளே செய்வார், அது கிரியை செய்வார். தேவாவி நமக்குள் இருக்கும்போது அப்போது தேவ நமக்கு கீழ்ப்படிதலை கற்றுத்தருவார். அப்போது வாழ்க்கையில் நமக்கு மாற்றம் வரும் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. ஓகே, மூன்றாவது பார்க்குறோம். மூன்றாவது கார்னல் பிலீவர், சரீர விசுவாசி. இவன் நிலவரம் என்ன? 1 கொரிந்தியர் 3:1. மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவென்று எண்ணி உங்களுக்குள்ளே பேச உங்களுடனே கூட பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்களை கிறிஸ்துக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாக இருக்கிறது. இந்த சரீர விசுவாசி அவர் நமக்குள்ளே தான் இருக்கிறார். ஆனால் கிறிஸ்டின் பட் கிறிஸ்து அவனுக்குள்ளே ஆனாசிக்கிறான். கிறிஸ்து தனக்குள்ளே இருக்கிறான். ஆராதனைக்கு வர்றோம், பைபிள் எடுக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், பாட்டு போடுறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் செல்ஃபிஷ் இஸ் இன் கண்ட்ரோல், சுயநலம் இந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறோம். நோ பவர், அவனுக்குள்ள வல்லமை இல்லை. நோ ஜாய், அவனுக்குள்ள மகிழ்ச்சி இல்லை. ரெச், அவலமான நிலையில் பார்க்குறோம். பரிசுத்தாவி நமக்குள்ள இருக்கும்போது என்னதான் கஷ்டம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் என்ன செய்வோம்? அவர் நம்மை பார்த்துக்கொள்ளும், அவர் நடத்துவார், அவரை சார்ந்திருப்போம். ஆனால் இங்கே பார்க்குற சரீர விசுவாசி தன்னுடைய பலத்தினாலே வருமானம் வரும்போது, நன்மை வரும்போது, வெற்றி வரும்போது அப்போது மகிழ்ச்சியாக இருப்பான். ஏதாவது கஷ்டம், போராட்டம், பலவீனம், மகிழ்ச்சி போயிடும். அப்படி இல்லை, பரிசுத்தாவி நமக்குள் இருக்கும்போது எப்போதும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. அடுத்த வசனம் 1 கொரிந்தியர் 3:2. நீங்கள் பலன் இல்லாதவர்களாக இருந்தால் உங்களுக்கு போஜனம் கொடுக்காமல் பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினால் இப்போது உங்களுக்கு பலன் இல்லை. பவுல் சொல்றார், இன்னும் நீங்கள் பலன் இல்லை, ஆவிக்குரிய ஸ்ட்ரென்த் இல்லை. 21ஆம் வருஷத்தில் எப்படி இருந்தீங்க அதே போல தான் 23 இருந்தீங்க. வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆண்டு கடந்து வரும்போது ஆவிக்குரிய காரியத்தில் ஜபத்தில் என்ன செய்ய வேண்டும்? வளர்ச்சிக்க வேண்டும். வேத வாசிப்பில் வளர்ச்சிக்க வேண்டும். ஆண்டவர் தேடுவதில் வளர்ச்சிக்க வேண்டும். துதிப்பதில், பாடுவதில், அவரை கனப்படுத்தலே ஒரு மாற்றம் இருக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு அப்படி இல்லை. அதனால்தான் உங்களுக்கு குழந்தை போஷிப்பது போல இன்னும் உங்களுக்கு நான் அந்த பாலை கொடுக்குறேன்னு உங்களுக்கு பவுல் சொல்ல வாசிக்கிறேன். இது யார்? இவன் கார்னல் விசுவாசி, சரீர விசுவாசி. நமக்கு நேரம் இல்லை, நமக்கு போதாது. ஆனால் வேதம் சொல்கிறது, இப்படியா என்ன செய்யணும்? ஆண்டுடைய மகனாக மகளாக அதை சொல்கிறார். இப்படி நான் என்ன செய்யணும்? நாம் இந்த சரீர விசுவாசி எப்படி இருக்கோம்? அவனுக்குள்ளே பொறாமையும் வாக்குவாதமும் வேதங்களும் அவனுக்குள்ளே இருக்கிறபடினால் நீங்கள் மாமிசத்துக்குரியவராக இருக்கிறீர்கள், மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்களவா? ரட்சிக்கப்பட்டோம், சோசிக்கு வந்தோம். ஆனால் பவுல் சொல்கிறார், இன்னும் பொறாமை, வாக்குவாதம், வேதங்கள் இருக்கிறது. ஒருத்தர் வளர்ச்சியை குறித்து, ஒருத்தர் ஆசீர்வாதத்தை குறித்து, ஒருத்தர் சந்தோஷமாக இருக்கு பார்த்து இன்னும் பொறாமை இருக்குது. இன்னும் நமக்கு செய்கிற வாக்குவாதம் இருக்குது. எல்லாம் நீங்கள் விடப்பட வேண்டும். இதெல்லாம் விடப்பட வேண்டுமானால் உங்களுக்குள்ளே தேவாவி இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். அதனால் விசுவாசிகளாக இருக்கிற நாம் எப்படி நாம் வாழப்போகிறோம்? உங்கள் வாழ்க்கையை யார் கட்டுப்படுத்துகிறாங்க? உங்கள் வாழ்க்கையை இயற்கையான ஏதாவது நேச்சுரல் நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டுப்படுத்துகிறோமா? இல்லை நம்முடைய வாழ்க்கை ஆவி நிறைந்த வாழ்க்கை இருக்கிறதா? இல்லை நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சொந்த பலத்தில் நடக்கிறதா? யோசித்து பார்க்குற மகளாய் நம்ம இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனம் சொல்கிறது, நாம் ரட்சிக்கப்பட்டது மட்டும் போதாது, நமக்கென்று ஒரு நாளை கற்று வைத்திருக்கிறார். வெளிப்பாடு 22:12. இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவனுடைய கிரியின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. அவன் செய்கிற காரியத்தின்படியாக பலனை நான் கொண்டு வருவேன். இருக்கிற நாட்களில் நன்மை செய்து மற்றும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமான வார்த்தைகளாக, வெற்றிக்கார வார்த்தைகளாக பேசுகிற மகளாக இருப்போமானால் நமக்கு நன்மை செய்வார். மற்றொரு குறித்து பொறாமை, மற்றொரு குறித்து பலவீனமான விஷமான வார்த்தைகளை பேசுவோமானால் அதற்கான பலனை பெற்றுக்கொள்ளலாம். ரட்சிக்கப்பட்ட நாம் உங்கள் வாழ்க்கை யார் கட்டுப்பாட்டில் இருக்கிறது? உங்கள் வாழ்க்கை ஆண்டவராக இருக்கிற இயேசுடைய கட்டுப்பாட்டில் இருக்குமானால் உங்களை உயர்த்துவார், கனப்படுத்துவார், ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தாவே, கேட்கிற ஒவ்வொரு மகனோடு மகளோடு கரம் கொள்ளும். ஆமேன். காட் பிளஸ் யூ. டேக் கேர்.